வணக்கம். இன்று பாரத எக்ஸ்பிரஸின் மக்களின் நேரம் நிகழ்ச்சியில் நம்முடன் திரு முகமது மீரான் அவர்கள் கலந்துள்ளார். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கூற இருக்கும் ஒரு முக்கியமான தகவல்கள் என்னவென்றால், சமூக வலைத்தளங்களில் திருமண வரம் பார்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த தகவலை பார்க்கவும். ஏனென்றால் இவரது நண்பர் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக் இணையதளம் மூலியமாக ஒரு வரன் ஒன்று பார்த்துள்ளார்கள். அந்த வரன் பார்த்தவர்கள் எவ்வாறு அவர்களை நூதனமான முறையில் ஏமாற்றியுள்ளார்கள், எப்படி மோசடி செய்து அவர்களிடம் பணம் பறித்துள்ளார்கள், பணம் பறித்துவிட்டு அவர்களிடம் எந்த மாதிரியான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்கள் என்பது குறித்து தற்போது அவரிடம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இந்த மாதிரி உங்களோட நண்பருக்கு வரன் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக் இணையதளம் மூலிமா இந்த மாதிரி பிரச்சனையாச்சுன்னு. என்ன மாதிரி பிரச்சனையாச்சு, என்ன மாதிரியான சம்பவங்கள்? என்ன மாதிரி பிரச்சனைடா, பொதுவாக நிறைய மேரேஜ் தகவல் மையங்கள் இருக்குது. அவங்க நேர்மையாக நடக்கிறவங்க இருக்காங்க. சிலவங்க கொஞ்சம் நம்ம ஃபோன் பண்ணோன்னே நீங்கள் ஃபீஸ் அடைக்கணும்னு சொல்கிறவங்க, அப்படியே ஒரு இது நடந்துகிட்ருக்கு. இது என்னென்னா, புது மாதிரியான ஒரு சீட்டிங் நடக்குது. எப்படி நடக்கு, இந்த விதைகள் அதிகமாக இருக்காங்கல்ல, அது வட இந்தியா குரூப்பாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபோட்டோவை போட்டு என்ன ஆள் டைவர்ஸு, இத்தனை வயசுக்கு மேலே உள்ள ஆட்களும் பரவாயில்லைன்னு சொல்லி போடுறாங்க. ஒரு பெண்ணுடைய ஃபோட்டோவே பல ட்ரெஸ்ஸுகளை போட்டு கொஞ்சம் போஸ்டில் மாற்றி போட்டு அப்படின்னு வருது. அதில் நம்ம ஃபேஸ்புக்கில் இல்லை தொடர்பு கொண்ட அன்னைக்கு நாங்கள் இப்போ இது ரன் பண்ணிகிட்ருக்கோம், மேரேஜ் பேரை ரன் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. வேண்ட அன்னைக்கு இதை அனுப்புகிறாங்க, ஃபோட்டோக்கள் அனுப்புகிறாங்க. அது செலக்ட் பண்ண முதல்ல ஃபீஸ் அடைக்க சொல்கிறாங்க. அவங்க ஃபீஸ் அடைச்சிட்ட அன்னைக்கு கூகுள் பே மூலம் அடைச்சிட்ட அன்னைக்கு அவங்க சில ஃபோட்டோவில் அனுப்புவாங்க, 10 5 8 10 அனுப்புவாங்க. அதில் நம்ம செலக்ட் பண்ணிட்ட அன்னைக்கு அதுக்கு பிறகு திரும்ப அவங்கள உடனே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு, ட்ரெயினில் புக் பண்ணணும், ஏசியில் தான் சேஃப்டாக இருக்கும், ஏசியில் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பணம் வாங்குறாங்க. வேறு ட்ரெஸ்ஸுக்கு பணம் வாங்குறாங்க. இப்படி நிறைய வாங்கிட்டு கடைசியில் ஏமாத்துறாங்க, மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு வரன் தேடுறது அப்படின்னா நிறைய திருமண தகவல்கள் மையம் இருக்கின்றன. அதுபோக பார்த்திங்கன்னா, நண்பர்களோ உறவினர்களோ இல்லாட்டி குடும்பத்தினர் மூலியமாகவோ வரன் பார்க்கலாம். இந்த மாதிரி இணையதளத்தில் யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம பேசிட்டு, அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பணமெல்லாம் அனுப்புங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டருக்காக ஒரு 1600 ரூபாயும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள இங்கேருந்து அனுப்பி வைக்கிறோம், ஃபோட்டோ அனுப்புகிறதா சொல்கிறீங்க, ஒரே நிமிஷம், ஃபோட்டோ அனுப்புகிறதா சொல்கிறீங்க, அந்த ஃபோட்டோவில் நம்ம அனுப்பிடுறாங்க. அனுப்புனதுக்கப்புறம் அதில் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுறதா சொல்கிறீங்க. அதிலிருந்து பார்த்திங்கன்னா அவங்கள நாங்கள் உங்கள் ஊருக்கே அனுப்பி வைக்கிறோம், அதுக்கு ஒரு 1500 இது ட்ராவலிங் பார்த்திங்கன்னா ஏசி கோச்சில் தான் வருவாங்க, அவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பேசிக்காகவே நம்ப முடியாத ஒரு விஷயம். ஒரு 1600 ரூபா ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ஏசி கோச்சில் புக் பண்ணால் ஒரு பொண்ணு அங்கேருந்து அனுப்புகிறாங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாலும் கூட, இன்றைக்கி உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தவங்களாக இருந்தும் கூட திருமணம் செஞ்சு வச்சாலே இன்றைக்கி 1008 பிரச்சனைகள் வருகின்றன. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எந்த அடிப்படையில் என்னென்னா, அவங்க யாருமே இல்லை, அனாதை மாதிரி சொல்கிறாங்க, தாய் இல்லை தகப்பன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அங்கே வேறு இப்போ தாய் தகப்பன் எல்லாம் நம்ம கேட்க மாட்டோம் இல்லை, அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம ஃப்ரெண்டு சீட்டர் பண்ணப்பட்டிருக்கார். யாருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ தாய் தந்தையே இல்லைனாலும் கூட ஒரு திருமண தகவல் மையம் இருக்கும், அவங்களோட முகவரி கேட்டிருக்கலாம், எந்த இடத்துல இருக்குது, உங்களோட அட்ரஸ் அனுப்புங்க, உங்களோட ப்ரூஃப் அனுப்புங்க, உங்களோட ஃபோட்டோ அனுப்புங்க, ஒரு விசிட்டிங் கார்டோ இல்லாட்டி அந்த ஆஃபீஸோட அட்ரஸோ ஏதோ ஒன்று கேட்டுக்கலாம். ஏன் அந்த மாதிரி கேட்கல? அந்த மாதிரி கேட்டால் கூட ஒரு ஃபேக்கு தான் சொல்கிறாங்க. அவங்க ஒரு வீடியோ காலில் வாங்கன்னு சொன்னே அது வர்றதில்லை. இந்த ஃபேஸ்புக் மெசஞ்சர் இருக்குல்ல, அதில் தான் அவங்க தொடர்பு பண்ணிக்கிறாங்க. இப்படி அந்த ஃபோட்டோலாம் அனுப்புகிறாங்க. அந்த ஆஃபீஸ் இருக்கு இல்லை, லொக்கேஷன் இருக்கிற மாதிரி ரயில்வே ஜங்ஷனு இந்த மாதிரி ஃபோட்டோலாம், ரயில்வே ஸ்டேஷன் தான் தெரியுது, இவங்களோட ஃபோட்டோ தெரிய மாட்டேங்குது.
இவங்களோட வாகனங்களில் போகிற மாதிரிலாம் காட்டுறாங்க. வாகனங்கள் இல்லை ரோடை தான் காட்டுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் ஸ்டேஷனில் வந்து நிற்கிதுன்னு அதையும் ஃபோட்டோ எடுத்தது. ஆனால் ட்ரெயின் கிடையாது. இப்படி பண்ணி போட்டு கடைசியில் ஏமாற்று இது பண்ணி ஓரளவு பணம் வாங்கிட்டு இது பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ பணம் அவர் இழந்திருப்பார்? நம்ம நண்பர் வந்து ஒரு 15 ரூபா பக்கம் இழந்திருப்பார். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு என்ன மாதிரியான சூழ்நிலைகள்னால இந்த மாதிரி பாதிப்புகள் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேறு ஏகப்பட்ட இது நடக்குது, ஸ்கேம் நடக்குது. இப்போ இன்னொரு இது நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி அந்த வீடியோ இது பண்ணி அதை நீங்களும் பாத்ரூமில் போய் நில்லுங்கன்னு சொல்லி போட்டு அப்படிலாம் எடுக்கிறதுக்கு நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரிலாம் நிறைய கேம் நடக்குது. அதுக்கு முறை அவனை மிரட்டி பணம் வாங்குறது. இப்போ இது எல்லாமே வந்து எந்த ஒரு இணையதளத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டதோ சொல்கிறீங்க? இது ஃபேஸ்புக்கு வட இந்தியா குரூப்பு வந்திருக்கு. இப்போ புதுசாக வந்து வட இந்தியா குரூப் வந்திருக்கு. அதான் அவனும் ரொம்ப இது பண்ணுறானுவோ மேற்கொண்டு. இன்னும் நான் கேள்விப்பட்டேன் அன்றைக்கி இந்த இவ்வளோ அனுப்பி வேறு அடியாக்களை செட் பண்ணிக்கிட்டு பணம் பறிக்கிறது, அப்படியும் இல்லாட்டா ஏமாந்த அன்னைக்கு அவனை கொண்டு கிட்னி எடுக்கிறது, இது எல்லாமே நடக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. ஏனென்று கேட்டால் இந்த மாதிரி வந்து நூதனமான முறையில் வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இது ஏமாத்துறது யார் என்ன ஏதுங்கிறத பற்றி தமிழக அரசும் சரி, காவல்துறையும் சரி பல்வேறு விதமான தகவல்கள் வெளியிட்டுருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் க்ரைம் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து இதுக்கு நிறைய விதமான விழிப்புணர்வுகளும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரியான விழிப்புணர்வுனா ஏகப்பட்ட விதத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தில் வந்து பள்ளி குழந்தைகளோட பெற்றோர்களோட உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்திருக்குது, உங்களோட இது அனுப்புங்க, உங்களுக்கு பணம் வந்திருக்கு, உடனே ஒரு 10,000 20,000 அனுப்புங்கன்னா அனுப்ப வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பல்வேறு விதத்தில் வந்து காவல்துறை வந்து நம்மளுக்கு வந்து நிறையா விதத்தில் வந்து இந்த சைபர் கிரைம் வந்து நம்மளுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை பொதுமக்கள் அனைவரும் பார்க்கணும். குறிப்பாக ஆண்கள் வந்து இதில் நிறையா வந்து பெண் பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இல்லாட்டி உங்கள் உறவினரோ இல்லாட்டி நண்பர்கள் மூலிமாவோ ஒரு பெண்ணை ஒன்றை பார்த்து அவங்க மூலிமா திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்க. இந்த சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய ஃபோட்டோக்களையோ இதில் வரக்கூடிய தகவல்களையோ வச்சு, அதாவது சமூக வலைத்தளத்தில் உண்மையானது வரக்கூடியவரும் இருக்காங்க, திருமண தகவல் மையம் உண்மையானது இருக்குது, அதை விசாரித்து அலுவலகத்தில் உட்காந்து இந்த மாதிரி போய் பேசி அதுக்கான முடிவு எடுக்கலாம். ஆனால் நீங்களாக வந்து ஒரு இது பண்ணி இன்றைய காலகட்டத்திலலாம் 1500 ரிஜிஸ்டர் அனுப்பின உடனே வந்து உங்களுக்கு பொண்ணை வந்து நாங்கள் வீட்டுக்கு தட்டி விட்றோங்கிறதெல்லாம் நம்பாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி பண்ணாமல் யாரும் பண்ண ஏமாந்து போகாமல் உங்களோட வாழ்க்கையும் தொலைச்சிக்காமல் உங்களோட பேரையும் கெடுத்துக்காமல் நல்ல முறையாக இருக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையாக வைக்கிறோம். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா, இரவு 10 மணிக்கு மேலே இல்லாட்டி பகல் டைம்லேயோ வாட்ஸ்அப் கால் மூலிமா உங்களுக்கு வீடியோ கால் வந்தால் தயவு செஞ்சு அட்டன் பண்ண வேண்டாம். அப்படியே அட்டன் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு பெண்ணோட வீடியோ வந்து போடுவாங்க. உங்களுக்கு துணியே இல்லாத மாதிரி நிறுவனமாக இருக்கிற மாதிரியே வீடியோக்களையெல்லாம் அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு உடனே நீங்கள் வந்து லைட்டு போடுங்க, நீங்கள் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போய் லாக் ஆகிக்காதீங்க. அந்த மாதிரி ஏமாற்றப்பட்டு இன்றைக்கி நிறைய பேர் தற்கொலை பண்ணி இறந்த தகவல்களையும் நம்ம செய்தித்தாள்களில் படிச்சிருக்கோம். தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி, திருமணம் செய்கிறதா இருந்தால் தங்களது உறவினர்கள் குடும்பத்தினர் மூலம் ஒரு நல்ல திருமண தகவல் மையத்தை அணுகி நீங்கள் வந்து நல்ல முறையாக திருமணம் செஞ்சு நல்லபடியாக வாழணுங்கிறத பாரதி எக்ஸ்பிரஸ் ஆன்லைன் பத்திரிகை மீடியா மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை காணும் நேயர்களுக்கும் நம்முடன் கலந்து கொண்ட திரு மீரான் அவர்களுக்கும் பாரதி எக்ஸ்பிரஸின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.